ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கவியோடு நான். இன்றைக்கி நம்ம கவியோடு நானில் ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி கவியை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையுமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி. ஃபஸ்ட்டு இப்போ மழை முடிஞ்சிட்டு இப்போ தானே வெயில் அடிச்சிச்சு. ஸோ அன்றைக்கி எடுத்த வீடியோ. வெயில் அடிக்கும் போது வேகமாக இதெல்லாம் கழுவி காய போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற சாமான் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணும்போது முக்கால் அளவுக்கு தான் ஃபில் பண்ணுவேன். ஃபுல் அளவுக்கு ஃபில் பண்ணோன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது நம்ம கை ஆடியோ என்னமோ அது வந்து மிக்ஸ் ஆகிடும், இதில் இருக்கிறது அதில் போயிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து எப்பவுமே நான் ரீஃபில் பண்ணவே மாட்டேன். கவியோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் ரைஸ் செஞ்சு வச்சுருந்தேன். எங்களுக்கு அதுக்கப்புறமா மஷ்ரூம் போட்டு கிரேவி மாதிரி பண்ணிடலாம், பிளெயின் ரைஸ் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெசிபி நீங்கள் அப்படியே வீடியோவை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம சும்மா ஒரு நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகலாம். அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஸாக நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லைனா 2 பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்காங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம அவங்ககிட்ட டெய்லி பேசலைன்னா கூட எப்பயாச்சும் ஒரு தடவை பேசும்போது அந்த முன்னாடி இருந்த பாண்டிங்கோடையே பேசுகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் வந்து நான் வந்து கெயிலில் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு இந்த பக்கம் வெசில்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சினதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுனாலோ இல்லை ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் வருதுனாலோ மோஸ்ட்டாக இந்த கஷ்டம் வர டைமில் தான் அவங்கள நம்ம நினச்சி பார்ப்போம். அப்படி நம்ம பேசும்போது அவங்களோட டைமை ஒதுக்கி நம்மளுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. லைஃப் லாங் அவங்கள விட்டுறாதீங்க. அப்படி இந்த மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கும் அந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இப்போ கால் பண்ணாலும் உடனே அவங்க ஃபோன் பிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டில் இருந்து எப்படி நாங்கள் பேசணுமோ அந்த பாண்டிங்லேயே பேசுவாங்க. அந்த டேஸ் எல்லாம் நினைக்க எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கும். அப்போல்லாம் இருக்கும்போது எப்படா பெருசாகும் அப்படின்னு நினைப்போம். பட் இப்போல்லாம் வந்துட்டு எப்படா அந்த மாதிரி ஆகும், எப்படா அந்த ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம்ல. இந்த மாதிரி நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து டேக் பண்ணி கீழே அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ரெசிபி. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூமை வந்து சாட்டே பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் அரைச்சி 2 பேட்சாக சேர்த்துருப்பேன். மிக்ஸி ஜாரில் பத்தாதனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இருக்குல்ல, அதோட தண்டுகளை மட்டும் எடுத்து அரைச்சிக்கோங்க. அந்த இலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சட்னி சாம்பாருக்கெலாம் போடும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக தெரியும்ல வெளியில். இதுனா நம்ம அரைச்சிட போகிறோம். ஸோ அந்த மாதிரி அரைச்சதை எடுத்து இது கூட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கொத்தமல்லி அரைச்சி சேர்க்குறனால அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக மிளகாய்த்தூள் போடுறத விட இந்த கொத்தமல்லி அரைச்சி சேர்த்து அதையும் சேர்ந்து சுண்ட விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மஷ்ரூமை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிட்டிங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், மீதி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. கிச்சனில் இருந்த மெஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தூக்கியாச்சு. நம்மளோட ரெசிபியும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. லஞ்சுக்கு இதுதான். சங்கரா மீனும் வந்து வாஷ் பண்ணி மிளகாத்தூள்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிடும்போது ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற போது வீட்டில் எங்கே பார்த்தாலும் இந்த விளையாட்டு சாமான் தான் இருக்கும். இப்போ சாப்பிட்ற டைமுக்கு வந்தாச்சு. சாப்பிடும் போது சுட சுட வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை மட்டும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். எண்ணெயை காய வச்சுட்டு ஃபிஷ்ஷை போட்டுட்டு எண்ணெய் வந்து மேலே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக டக்குன்னு நான் ஒரு லிட் போட்டு மூடிடுவேன், ஒரு தட்டு வச்சு மூடிடுவேன். ஸோ இந்த அடுப்பெல்லாம் வந்து இப்போ தான் கிளியர் பண்ணி வச்சேன்னா அழுக்காகாமலே இருக்கும். லன்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா இந்த பேர்டு வந்து முன்னாடி நான் எங்கள் வீட்டில் கூடு கட்டியிருந்துச்சு போட்டிருந்தேன். அப்போ குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. ஒரு 1 வீக்லேயே இந்த பேர்டு வந்து எவ்வளோ அழகாக வளர்ந்துருது தெரியுமா? பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ போட்டு ஒரு 2 டேஸில் எடுத்தது தான் இந்த இது. அந்த பேர்டு வந்து எவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த பேர்டு வந்து
ரெஸ்ட் ரூம் போகும்போது அழகாக அந்த கூட்டை விட்டு வெளியில் இது பண்ணி போகுது. எவ்வளோ அதுக்கு அறிவு பாருங்கள். அப்போவே அந்த க்ரியேச்சர்ஸ், குட்டி குட்டி க்ரியேச்சர்ஸ்லாம் ஆண்டவன் எப்படி படைச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள். அந்த பேர்டு இருக்கிற இடத்துல ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பேர்ட் பண்ணுறது எல்லாமே. எப்பயுமே நான் ஒரு வேலை மட்டும் சிங்கிளாக பார்க்க மாட்டேன், 2 வேலை எடுத்துப்பேன். வெசில் வாஷ் பண்ணிகிட்டே அந்த பக்கம் டக்குன்னு வதக்கி விட்டுட்டு அதை சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து வெசில் வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வதங்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவேன். இந்த மாதிரி பேரலாக என்னோடய வேலையை நான் செய்யும்போது எனக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி தெரியும். அது கூடவே சைட் பை சைடு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கிராஃப்ட்டு இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணுன்ற ஐடியா இருக்கும். சும்மா இருந்தோன்னா தான் அந்த மாதிரி தோணுமே. நம்ம எதுவுமே ஏதாவது பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு தோணும். உங்களோட டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸஸும் போட்டுட்ருக்கேன். தேவைப்படுறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். பாய், see you all. Take care.